எம்ஆர்டிஎஸ் vlog தான். ஸோ வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் தான் இன்னொரு சொல்லி இருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கும். ஸோ வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் தான், அந்த பார்க்கிங்கில் தான் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜெர்னி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்லிட்டேன் நான், எம்ஆர்டிஎஸ் vlog தான். ஸோ வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம 2 எம்ஆர்டிஎஸ் vlog பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி சிந்தாதிரிப்பேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். பட் இப்போது பீச் வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 14 monthsக்கு அப்புறம் அந்த லைன் ஒர்க்லாம் 4th லைன் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ பீச் வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஃபுல் ஸ்டேஜ் ட்ரை பண்ணுவோம், இப்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பார்த்திங்கன்னா எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ கரெக்டாக 4:55க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4:45 தான் ஆகுது. ஸோ அப்படியே தலையெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன் நான். சரி வாங்க நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இங்கே வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங்க்கு பெரிய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நிறைய அந்த ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஷன் அங்கே, ஸோ டேரக்டாக ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இந்த வேளச்சேரி ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் பிளாட்ஃபார்ம் ஒரு 1ல் தான் நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா நிற்கிது. அண்ட் இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புழுதிவாக்கம் வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிற இது, புழுதிவாக்கம் மாதம்பாக்கம் வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற லைன் தான் அது. டிக்கெட் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ வேளச்சேரிலேருந்து பீச் ரிட்டன் வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஸோ ஒரு வேக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. உள்ளுக்குள்ளே இங்கே ஒரு 1 ஸ்டேஷன் ஷாப் இருக்குது. அண்ட் அங்கே ஒரு ஷாப் இருக்குது. அவ்வளோ தான், சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ஸோ போகலாம் நம்ம ட்ரெயினுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பெருங்குடி பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஸோ வேளச்சேரிலேருந்து அடுத்த ஸ்டாப்பே பார்த்திங்கன்னா பெருங்குடி தான், ஒரு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஸோ அதுக்காண்டி நம்மளோட ஸ்டாப் பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். கரெக்டாக வந்து 4:55லாம் நம்ம ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஸ்டாப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபுல்லாக இங்கேருந்து பாதி தூரம் பார்த்திங்கன்னா ஐடி கார்டில் பெருங்குடி, தரமணி அப்படியே சொல்லி அடையார், ஸோ எல்லா வழியாக போயிட்டு அப்படியே நம்ம வந்து பீச் பார்த்திங்கன்னா போக போகிறோம். மெரினா பீச் வழியாக சென்னை பீச் வரைக்கும் போக போகிறோம். ஹாங் குத்துறாங்க, போகலாம்.
பெருங்குடிக்கு அடுத்தது நம்மளுடைய செகண்ட் ஸ்டாப் தரமணி பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். இங்கே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌட் வந்து ஏறுறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் க்ரௌடு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ஸ்டேஷனாக போவோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் வரைக்கும். இந்த 20 கிலோமீட்டரை எடுத்துக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ போவோம். திருவான்மியூர் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஈசிஆர் சைட்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே திருவான்மியூர்லேருந்து இறங்கி ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா போகணும். பட் அது கொஞ்சம் தூரம் தான். பட் திருவான்மியூர் தான் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனு. பீச்சுக்கெலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா திருவான்மியூர் பீச்சு, ஆர்டிஓ பீச்சு அண்ட் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடையார் வரும். ஸோ அடையாரில் மீட் பண்ணுவோம். பாய் நகர் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து கீழே தான் பார்த்திங்கன்னா மத்திய கைலாஸ் பஸ் ஸ்டாண்டு. அடையார் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே நீங்கள் வாக்கபிள்லே போயிடலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஸ்டாப். ஸோ அடையார் தான் வந்து கஸ்தூரிபாய் நகர்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பீச்லேருந்து வேளச்சேரி ட்ரெயின் வருது. ஸோ அதையும் காட்டுறது. சென்னையில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான ஒரு ஏரியா. ஸோ மந்தவெளி பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த ரூட்டில் தான் பார்த்திங்கன்னா மந்தவெளி, மயிலாப்பூர், சேப்பாக்கு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம லைனாக பார்ப்போம். கரெக்டாக 5:15 ஆகுது. ஸோ நம்ம கிளம்பி கரெக்டாக 20 மினிட்ஸ்லேயே நம்ம திருமயிலை பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ திருமயிலேனா வேறு எதுவும் இல்லை. ஸோ மயிலாப்பூர் தான் பார்த்திங்கன்னா திருமயிலேன்னுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம பீச் சைடு அப்படியே போய் என்ட்ரு ஆயிடுவோம். ஸோ லைட் ஹவுஸு, சேப்பாக்கு ஸோ அந்த ரூட் வழியாக ஸோ திருவல்லிக்கேணி அது வழியாக நம்ம பார்த்திங்கன்னா வந்து சென்னை சென்ட்ரல் பார்க் போயிட்டு அங்கேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீச் போய் என்ட்ரு ஆயிடுவோம்.
லைட் ஹவுஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டெச்சில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா மெரினா பீச் ஸ்டெச்சில் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 3-4 ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா இருக்கும். லைட் ஹவுஸ், திருவல்லிக்கேணி, சேப்பாக்குன்னு சொல்லி லைனாக பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் இருக்கும். அண்ட் இந்த லைட் ஹவுஸில் நீங்கள் இறங்கினீங்கன்னா ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டி சென்டர் மால் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் தான். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கீழே இறங்கி ஒரு 5 minutes வாக்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா சிட்டி சென்டர் போய் ரீச் ஆகிடலாம். ஸோ வாங்க இப்போ மெரினா பீச்சில் உள்ள ஸ்டெச்சில் உள்ள ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பேர் கேட்டாலே அதிருதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் சேப்பாக் பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ ஸ்டேடியம் போகணும், ஐபிஎல் டைமில் மேட்ச் டைம்லலாம் பார்த்திங்கன்னா செம்ம ஒரு க்ரௌடான ஒரு ஸ்டேஷன் தான் சேப்பாக் தான். ஸோ ஸ்டேடியம் முடிஞ்சால் காட்டுறேன். என்ன ஆப்போசிட் சைடு இருக்குது, எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம், முடிஞ்சால் காட்டுறேன். இல்லைனா அப்படியே நம்ம போவோம் சேப்பாக்லேருந்து. சிந்தாதிரிப்பேட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஸோ சென்னை பீச்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிந்தாதிரிப்பேட் தான் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டாப்பாக இருந்துச்சு இந்த வேளச்சேரி சென்னை பீச் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினுக்கெல்லாம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நானே புதுசு தான் இந்த ரூட்டில். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா சிந்தாதிரிப்பேட்க்கு அப்புறம் பீச் வரைக்கும் பார்த்திங்கன்னா நானே ட்ராவல் பண்ண போகிறேன். சரி வாங்க போவோம். ஸோ கைஸ் இந்த பிரிட்ஜுக்கு அந்த சைட்லேருந்து ஒரு லைன் வருது பாருங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம்லேருந்து வர லைன். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ இந்த லைன் தான் பார்த்திங்கன்னா தாம்பரம்லேருந்து வருது. ஸோ தாம்பரம் சென்னை எக்மோர் வழியாக ஸோ பார்க் ஸ்டேஷன் வருது. அங்கே இருக்குது பாருங்கள் தூரத்தில், அதுதான் பார்த்திங்கன்னா பார்க் ஸ்டேஷன் அந்த சைடு உள்ளது. ஸோ நம்மளுக்கு இனிமேல் தான் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வரும். ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் உங்களுக்கே தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா லைட்டாக நடந்து போகணும். இதே நீங்கள் வந்து அந்த சைடு பீச் தாம்பரம் சைடு உள்ள ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாசல்லே தான் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபோர்ட்டு அண்ட் சென்னை பீச் தான்.
சென்னை ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பக்கம், பாரிஸ் கார்னர் பார்த்திங்கன்னா பக்கம். ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் வாக்லேயே பார்த்திங்கன்னா போயிடலாம். ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா இங்கே 5 மினிட்ஸ் வாக் தான். ஸோ இங்கேருந்து எடுத்துட்டாங்க ட்ரெயினை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சென்னை பீச் தான். ஸோ பீச்சில் போய்ட்டு சந்திப்போம். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம சென்னை பீச் பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதே ட்ரெயினில் நான் ரிட்டன் போக போகிறேன். இல்லைனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தாம்பரம் சைடை விட இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மி தான். ஸோ அதனால தான். ஸோ ஓவரால் ஜேர்னி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ சென்னை பீச் வரைக்கும் வேளச்சேரியிலேருந்து ஸோ வயா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 14 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா சென்னை பீச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து வேளச்சேரியிலேருந்து கோட்டூர்புரம், திருவான்மியூர் வழியாக சேப்பாக் வழியாக நம்ம பார்த்திங்கன்னா வந்து சென்னை பீச் பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஓவரால் இந்த ஜர்னி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேளச்சேரியிலேருந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா சென்னை பீச் வந்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த சைட் போகணுன்னாலும் மெரினா பீச் போகணுன்னா ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஆக்சஸபிளாக தான் இருக்கும். இதோட இந்த வ்ளாகை பார்த்திங்கன்னா முடிச்சிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சூப்பரான வ்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.